அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 7/7/2024. இன்றைய தினம் ஆனி மாதத்தோட 3ஆம் பிறை தரிசனம். ஒவ்வொரு மாதமும் இந்த 3ஆம் பிறை தரிசனம் என்னைக்கு வருதோ அன்னைக்கோ அல்லது அதற்கு முந்தின நாளோ நான் அதற்கான பதிவுகளை மறக்காமல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அனைவரும் 3ஆம் பிறை தரிசனத்தை பாருங்கள் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பூஜை புனஸ்காரம் நெய்வேத்தியம் தீபம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம நம்பிக்கையோடு அந்த 3ஆம் பிறையை மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு வந்தாலே நமக்கு அவ்வளவு புண்ணியங்கள் கிடைக்கும். பல ஜென்ம பாவங்கள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிறை தரிசனத்தை யாரெல்லாம் மாதந்தோறும் தவறாமல் பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறத யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆமாங்க, சில விஷயங்கள் நாம் செய்வதற்கு சில பேரோட பர்மிஷன் நமக்கு வேணும், விளக்கேற்றுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம். ஆனால் பிறை தரிசனம் பார்ப்பது யாருக்கிட்டேயும் நம்ம பர்மிஷன்லாம் கேட்க வேண்டாம். நம்ம வீட்டில் எங்கே பிறை தரிசனம் தெரியுதோ அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு அந்த பிறை தரிசனத்தை கையெடுத்து கும்பிட்டு நம்மளுடைய கைகளில் யாசகம் கேட்பது போல் பிச்சை கேட்பது போல் அந்த சந்திர பகவானை நம்ம நோக்கி ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்தை உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளவு புண்ணியங்கள், உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. இந்த சந்திர தரிசனம் மட்டும் வயது வித்தியாசமே இல்லாமல் யார் வேணாலும் செய்யலாம். சின்ன பசங்கள்லேருந்து இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்கள்லேருந்து 80 வயசு 90 வயசு இருக்கக்கூடிய பெரியவர்கள் வரை இந்த பிறை தரிசனத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வயதினருக்கும் அவ்வளவு நன்மைகளை அள்ளித்தரக்கூடியது இந்த பிறை தரிசனம். இப்போ சின்ன பசங்க பார்த்தாங்கன்னா அவங்களுடைய அந்த படிக்கக்கூடிய திறன், அவங்களுடைய கவனம், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும். ஞாபக சக்தி அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையானதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்களோட கவலை என்னென்னா, நம்ம பசங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, சரியாக மதிப்பெண் எடுக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டிலலாம் எப்பொழுதும் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் பரீட்சை நேரத்தில் அந்த ஹாலுக்கு போனால் அவங்க எல்லாத்தையும் பதட்டத்தில் மறந்துடுறாங்க, அதனால் மார்க்கு கம்மியாக வருது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அவங்கெல்லாம் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பிறை தரிசனத்தில் உங்களுடைய பசங்களுக்கு இதை போய் தயவு செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அறிவுறுத்துங்க. நிச்சயமாக அவர்களுடைய அறிவுத்திறனும் அதிகரிக்கும், கண் பார்வை அப்படிங்கிறது அதுவும் அதிகரிக்கும். ஏன்னா இந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கோடு மாதிரி, ஒரு வெள்ளிக்கோடு, அந்த கருப்பு வானத்தில் அந்த பிரகாசமான வெள்ளிக்கோடு தெரியும் போது அப்படி ஒரு புத்துணர்ச்சி நம்ம மனசில் இருக்கும். மேற்கு அடிவானத்தில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு நம்ம இப்போ 7 மணினா 7 மணிக்கு டக்குன்னு தெரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ மழை காலமாக இருந்ததுன்னா அது பார்க்குறது கஷ்டம். இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் விடாதீங்க. ஏன்னா அந்த பிறை தரிசனம் அப்படிங்கிறது சாட்சாத் சிவபெருமானை தான் நம்ம அந்த வானத்தில் பார்த்து தரிசனம் செய்கிறோம். அதனால தான் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அவருடைய திருமுடியில் இருக்கக்கூடிய சந்திரனை தான் நம்ம பிறை தரிசனம் அப்படின்னு பார்க்குறோம். இன்கேஸ் பார்க்க முடியலனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கே போய்ட்டு நீங்கள் சிவ வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செய்யலாம். திருமணமாகாதவர்கள் இந்த பிறை தரிசனத்தை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு திருமணமாகக்கூடிய திருமண பேறு அப்படிங்கிறது சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக இந்த பிறை தரிசனத்தை செய்யும் பொழுது அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கி அவங்க ரொம்ப ஒற்றுமையான ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சின்ன சண்டை வருது, பேச மாட்டேங்கிறாங்க, முகம் கொடுத்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எப்பொழுதுமே அவங்க அம்மா பேச்சு கேட்குறாங்க, இல்லை உடன் பிறந்தவர்கள் பேச்சை கேட்குறாங்கன்னு நிறைய பெண்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. அவங்கெல்லாம் இந்த சந்திர தரிசனத்தை நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து பாருங்கள். சேர்ந்து சந்திரன்கிட்ட வேண்டிக்கோங்க. நாங்கள் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்கும்பொழுது அந்த ஒற்றுமை, அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் நீங்களும் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அதையும் செய்யலாம். இப்போ வயதானவர்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்க இந்த சந்திர தரிசனத்தை மாதம் பார்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்கு உள்ள உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள். ஆயுள் அப்படிங்கிறது கூடும்.
ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் மற்றும் ஆயுட்காரகன் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். யாரெல்லாம் மனசு குழப்பமாக எப்பொழுதுமே டிப்ரெஷன், மனச்சோர்வு, யார்கிட்டையும் சரியாக பேசாமல் எப்பொழுதும் குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவசியம் இந்த பிறை தரிசனத்தை மாதம் மாதம் பார்க்கணும். அதை மாதிரி மூளை சம்பந்தமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பிறை தரிசனத்தை நீங்கள் மாதம் மாதம் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களும் பார்க்கணும். ஏன்னா குழப்பமான மனநிலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, தெளிவு கிடையாது, தைரியம் கிடையாது, தன்னம்பிக்கை கிடையாது. இது மூணும் இல்லைன்னா அவங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு தெளிவான மனம், தைரியமான மனம், எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை யார் ஒருத்தவங்களுக்கு இருக்குதோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகளை தாண்டி போயிட்டே இருப்பாங்க. அந்த தெளிவான மனதை தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். அதனால தான் சந்திர பகவானை நீங்கள் எப்பொழுதுமே வழிபட்டு கொண்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எல்லாருமே வழிபடுங்க. அதே மாதிரி சந்திரன் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிறவங்க சந்திர தரிசனத்தை நிச்சயமாக செய்யணும். அப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் மாதம் மாதம் பிறை தரிசனத்தை செய்வது அப்படிங்கிறது நல்லது. மேலும் ஜாதகத்தில் சந்திரனோட ராகு கேது ஒன்றி இருப்பது அதை மாதிரி இருக்கும் ஜாதகக்காரர்களும் அவசியம் மாதம் மாதம் இந்த பிறை தரிசனத்தை பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பிறை தரிசனத்தை போய் பார்க்கணும். சில பேர் என்ன கேட்பீங்கன்னா, நான் நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டேன், நான் இன்றைக்கி பார்க்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் தீட்டு காலங்களில் இருக்கிறவங்க பூஜை அறைக்கோ கோவிலுக்கு போகக்கூடாது. ஆனால் பிறை தரிசனம் அப்படிங்கிறவங்க யார் வேணாலுமே தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. உங்களுடைய 2 கைகளையும் நீங்கள் இப்படி தாங்க வைக்கணும். பிச்சை எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம சந்திரன் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்று இரவு நீங்கள் என்னென்ன பொருள்களை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் கற்கண்டு அல்லது இனிப்பு, அந்த வெள்ளை சீனின்னு சொல்லுவோம் இல்லையா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு தான் எடுக்கணும். அதனால் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ வேண்டாம். இதை எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் ஒரே ₹1 நாணயம், இந்த 3ஐயும் கைகளில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பால்கனிலையோ அல்லது மொட்டை மாடி, பார்க்கிங் ஏரியா அல்லது பின்னாடி கொல்லைப்புறம் எந்த இடத்துலேருந்து சந்திரன் தெரிவாரோ அங்கே நின்றுட்டு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா ஒரு தரை விரிப்பு போட்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். மேற்கு திசையை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஒரு சில வினாடிகள் மட்டுமே இந்த பிறை அப்படிங்கிறது தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை என்ன வேணும்னாலும் நீங்கள் இப்படி கையை வச்சுக்கிட்டு கேட்கலாம். அதை மாதிரி அதற்காக காத்திருக்கும் நேரத்தில் நீங்கள் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம். பார்க்க முடியலனாலும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் உங்கள் பூஜை ரூமுக்கு சிவபெருமான மனதார பிரார்த்தனை செய்யுங்க. இந்த பொருள்களை நீங்கள் அடுத்த நாள் காலை எறும்புகளுக்கு, பூச்சிகளுக்கு உணவாக கொடுத்துடலாம். இந்த ₹1 நாணயத்தை நீங்கள் உங்கள் பீரோலையோ இல்லை பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. சில பேர் இதை செலவு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. செலவு பண்ணாமல் இருப்பது நல்லது. இதை மாதிரி நீங்கள் பூஜை பண்ண காசுகளை, சில்லற நாணயங்களை எல்லாம் நீங்கள் ஒரு உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். பதிவு பிடிச்சிருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.